வணக்கங்க. இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோ சோலார் ஆன்கிட் சிஸ்டம் 78,000 கவர்மெண்ட் சப்சிடியோட பண்ணி கொடுத்துக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பண்ணி கொடுத்துக்குறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி அந்த ஹைட்டில் தான் பண்ணி கொடுத்துக்குறோங்க. இது வந்து ஜிஏ பைப்பில் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 3 சைஸ் போட்டுக்கிறோம். ராஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 1 போட்டுக்கிறோம். பர்லின் வந்து 1க்கு 1 போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அவங்க காங்கிரீட்டுக்கு மேலே வந்து செங்கல் வச்சு கட்டிக்கிறாங்க. அதனால் நாங்கள் அதை காடி எடுத்து அதில் நம்ம கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது கால் ஃபிக்ஸ் பண்ணி அதில் உள்ள போல்ட் அடிச்சிட்டோம். போல்ட் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேனல் வந்து 1 பை 1 வச்சுட்ருக்கோம். பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம அதானி பிராண்டில் பைஃபேஷியல் 550 வாட்ஸு நம்ம 6 பேனல் கொடுத்துக்குறோங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு வந்து இவங்களுக்கு ஒரு 1000 1500 வந்துட்டுருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏசி ஒரு 2 ஏசி புதுசாக போடுறதுனால கரண்ட் பில்லு வரும் அப்படிங்கிற, அப்புறம் வாஷிங் மிஷின் எல்லாமே இப்போ புதுசாக போட்டுக்கிறாங்க. கரண்ட் பில்லு 5000 அந்த ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறதுக்கு 4000 5000 வரும். அதுக்காக தான் இப்போ சோலார் போடுறாங்க. சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு 6:30க்கே வந்துட்டோங்க. 6:15க்கு வந்துட்டு ஒரு 9-10 மணிக்கெலாம் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் எல்லாம் வேலை ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோங்க. அடுத்தது கீழே இன்வெர்ட்ரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மதியத்துக்குள்ளே முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6-7 o'clockலாம் வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா 6 பேனல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க 6 பேனல் ஃபிக்ஸ் பண்ணி. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட்னிங் அரெஸ்ட்டு இதில் கேட்டிருந்தாங்க. அதனால் லைட்னிங் அரெஸ்ட்டும் ஒரு 7 அடி 8 அடி அந்த பைப்பில் வச்சு தனியாக நம்ம எர்த்திங் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. லைட்னிங் அரெஸ்ட்டும் இதில் இன்க்ளூடட் தான் இந்த ப்ராஜெக்டில். எர்த்திங் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு தனியாக, டிசிக்கு தனியாக, அப்புறம் லைட்னிங் அரெஸ்ட்டு மொத்தம் 3 எடுத்து பண்ணிக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா ஏசி டிசி எடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இன்வெர்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பாலிகேப் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறோங்க. பாலிகேப் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 3.6 கிலோவாட் யூஸ் பண்ணிக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி கேட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணி கொடுத்துக்குறோம். அதாவது ஷட்டவுன் அன்றைக்கி நமக்கு அவங்களுக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் முன்னாடியே கேட்டதுனால நம்ம அது தனியாக நம்ம ஒரு பேனல் தனியாக நம்ம ஒயரிங் பண்ணி அதில் நீங்கள் அதில் பார்க்குறீங்க டிபி பாக்ஸ் ஒன்று தனியாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று வச்சு ஒரு பேனலில் மட்டும் ஷட்டவுன் அன்றைக்கி அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துக்குறோம். ஸோ அது கரண்ட் இல்லைன்னா நமக்கு ஆன்கிரேட் ஒர்க் ஆகாது. அந்த டைமில் இவங்க ஒரு பேனல் மட்டும் பேட்டரியில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பவர் வந்து அவங்களுக்கு ஃபுல் டே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி அவங்கள்ட்ட 2 பேட்டரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு 2 நாள் கரண்ட் இல்லைனா கூட அதை அவங்க 2-3 நாள் கரண்ட் இல்லைனாலும் அது பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டு ஃபேன் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த சேஞ்ச் ஓவர் கேட்டிருந்தாங்க. அதுதான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. அந்த சேஞ்ச் ஓவரை அவங்களுக்கு வச்சு கொடுத்துக்குறோம். உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது, சோலார் போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் நாங்கள் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர்